ஆட்சியில் நடைபெறும் குற்றங்களை திசை திருப்பவே பாமகவில் நடைபெறும் பிரச்சினைகளை பயன்படுத்தி கட்சியை பலவீனப்படுத்த திமுக சூழ்ச்சி செய்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணிக்கு இடையே கடந்த 6 மாத காலமாக கருத்து மோதல் நீடித்து வருகிறது. இதனிடையே தமிழகம் முழுவதும் அன்புமணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி வன்னிய சமுதாயத்திற்கும் கட்சிக்கும் எப்போதும் தான் துரோகம் செய்ய மாட்டேன் என தெரிவித்தார். காரணம் இங்கே ஆட்சியே நடக்கல, முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவர்கள் வெற்றி பெற முடியாது.